தலைப்பு: மாய அடையாள மறுகண்டுபிடிப்பு. படி 1. புதிரான விழிப்புணர்வு. பூமிக்குரிய புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு உலகில் அமித் சௌஹானும் சங்கினியும் தங்களை ஒரு மாய உலகில் கண்டுபிடிக்க விழித்துள்ளனர். தங்கள் சுற்றுப்புறங்களால் குழப்பமடைந்து, தங்கள் அடையாளங்கள் தாங்கள் ஒரு காலத்தில் நம்பியவை அல்ல என்பதை அவர்கள் விரைவில் புரிந்து கொள்கிறார்கள். தன்னை ஒரு ராஜா என்று நினைத்த அமித் மற்றும் ஒரு சூனியக்காரி என்று நம்பப்படும் சங்கினி, தங்கள் உண்மையான சாரத்தை மீண்டும் கண்டுபிடிக்கும் சவாலை எதிர்கொள்கின்றனர். ஒரு மர்மமான சக்தியால் வழிநடத்தப்பட்டு, அவர்கள் மயக்கும் நிலப்பரப்புகளின் வழியாக ஒரு பயணத்தை தொடங்குகிறார்கள் மற்றும் அசாதாரண திறன்களைக் கொண்ட மனிதர்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் இந்த சாம்ராஜ்யத்தில் செல்லும்போது, அமித் மற்றும் சங்கினி அவர்கள் தங்கள் முந்தைய வாழ்க்கையில் நடித்த பாத்திரங்களை கேள்விக்குள்ளாக்குகிறார்கள். மாய அதிசயங்களுக்கு மத்தியில் அமித் மற்றும் சங்கினிக்கு இடையே ஒரு ஆழமான தொடர்பு உருவாகிறது, அவர்களின் கடந்தகால அடையாளங்களை மீறுகிறது. ஒன்றாக, அவர்கள் தங்கள் உண்மையான சுயத்தின் அடுக்குகளை அவிழ்க்கிறார்கள், அவர்களின் இருப்பின் சாராம்சம் பூமிக்குரிய தலைப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை கற்றுக்கொள்கிறார்கள். சுய கண்டுபிடிப்பு வாக்குறுதியுடன் விரிவடைகிறது. அமித் மற்றும் சங்கினி யதார்த்தம் மற்றும் மாயத்தின் எல்லைகள் மங்கலாகி, அவர்களின் மாய அடையாளம் கலை பற்றிய ஆழமான புரிதலை நோக்கி அவர்களை வழிநடத்தும் ஒரு உலகத்திற்குள் நுழைகிறார்கள். படி 2. எக்கோஸ் ஆஃப் தி பாஸ்ட். அமித் மற்றும் சங்கினி மாய மண்டலத்தின் வழியாக தங்கள் பயணத்தை தொடரும்போது, அவர்களின் கடந்தகால வாழ்க்கையின் எதிரொலிகள் அவர்களின் நனவில் எதிரொலிக்கின்றன. நினைவுகள் தெளிவான மற்றும் துண்டு துண்டாக. மேற்பரப்பில், அவர்கள் ஒரு காலத்தில் பூமியில் வாழ்ந்த வாழ்க்கையை பற்றிய பார்வை களை வழங்குகின்றன. அமித் தனது அரச பதவியின் எடையுடன் பிடிபட்டார், அவரது பட்டத்துடன் இருந்த பொறுப்புகள் மற்றும் எதிர்பார்ப்புகளை கேள்விக்குள்ளாக்குகிறார். சங்கினியும் ஒரு சூனியக்காரி என்ற அடையாளத்தின் எச்சங்களை எதிர்கொள்கிறாள். அவளுடைய சக்திகளின் உண்மையான தன்மை குறித்து நிச்சயமற்றவள். அவர்களின் உள் குரல்கள் மற்றும் அவர்களைச் சுற்றியுள்ள புதிரான இருப்பு ஆகியவற்றால் வழிநடத்தப்பட்டு, அமித் மற்றும் சங்கினி மாய உலகின் இதயத்தில் ஆழமாக ஆராய்கின்றனர். வழியில், அவர்கள் பழங்கால டாம்கள் மற்றும் அவர்களின் உண்மையான சுயத்திற்கு தடயங்களை வைத்திருக்கும் மாய கலைப்பொருட்களை சந்திக்கிறார்கள். அவர்கள் தங்கள் கடந்த கால மர்மங்களை அவிழ்க்கும்போது, அமித் மற்றும் சங்கினி ஒருவருக்கொருவர் நிறுவனத்தில் ஆறுதல் காண்கிறார்கள். ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அவர்களின் பிணைப்பு வலுவடைகிறது. ஒன்றாக, அவர்கள் சோதனைகள் மற்றும் சவால்களை எதிர்கொள்கிறார்கள், அவர்களின் உறுதியை சோதிக்கும் தடைகளை தாண்டி. அவர்கள் உண்மையிலேயே யார் என்பதைப் பற்றிய புரிதலை ஆழப்படுத்துகிறார்கள். அமித் மற்றும் சங்கினி அவர்களின் கடந்த காலத்தின் எதிரொலிகளை எதிர்கொண்டு, அவர்களின் மாய அடையாளங்களை மீண்டும் கண்டறியும் பயணத்தை தழுவியதால், உள்நோக்கம் மற்றும் வெளிப்பாட்டுடன் விரிவடைகிறது. படி 3. பிரதிபலிப்பு கண்ணாடி. மாய மண்டலத்தின் மையத்தில், அமித் மற்றும் சங்கினி பிரதிபலிப்பு கண்ணாடி என்று அழைக்கப்படும் ஒரு பழம்பெரும் கலைப்பொருளை காண்கிறார்கள். ஒருவரின் உண்மையான சுயத்தை வெளிப்படுத்தும் ஆற்றலை கொண்டிருப்பதாக கூறப்படும் கண்ணாடி அவர்களை அழைக்கிறது, அவர்களின் அடையாளங்களின் நிச்சயமற்ற தன்மைக்கு மத்தியில் தெளிவை உறுதியளிக்கிறது. நடுக்கத்துடனும் எதிர்பார்ப்புடனும், அமித் மற்றும் சங்கினி தங்கள் ஆன்மாவின் ஆழத்தை எதிர்கொள்ள தயாராக கண்ணாடியை அணுகுகிறார்கள். அவர்கள் அதன் மின்னும் மேற்பரப்பை பார்க்கும்போது, அவர்கள் நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டிய தரிசனங்களை சந்திக்கிறார்கள். பிரதிபலிப்பில், அமித் தனது கடந்தகால வாழ்க்கையை ஒரு ராஜாவாக காண்கிறார், ஆனால் அரச முகப்பின் கீழ் சுதந்திரம் மற்றும் நம்பகத்தன்மைக்கான ஏக்கம் உள்ளது. சங்கினி தனது சூனியக்காரி போன்ற திறன்களின் எதிரொலிகளை காண்கிறாள், ஆனால் அவளுடைய உண்மையான சாரத்தை வரையறுக்கும் இரக்கத்தையும் நெகிழ்ச்சியையும் பார்க்கிறாள். அவர்கள் கண்ணாடியில் ஆழமாக பார்க்கும்போது,
அமித் மற்றும் சங்கினி அவர்களின் அச்சம் மற்றும் பாதுகாப்பின்மை ஆகியவற்றை எதிர்கொள்கிறார்கள், ஆனால் அவர்களுக்குள் இருக்கும் எல்லையற்ற ஆற்றலையும் எதிர்கொள்கிறார்கள். ஒவ்வொரு வெளிப்பாட்டிலும் அவர்களின் அடையாளங்கள் வெளிப்புற லேபிள்கள் அல்லது பாத்திரங்களால் வரையறுக்கப்படவில்லை, மாறாக அவர்களின் ஆன்மாக்களை வழிநடத்தும் உள் உண்மைகளால் வரையறுக்கப்படுகின்றன என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். புதிய தெளிவு மற்றும் சுய விழிப்புணர்வுடன் ஆயுதம் ஏந்திய அமித் மற்றும் சங்கினி கண்ணாடியின் அரவணைப்பில் இருந்து வெளிப்பட்டு, அவர்களின் உண்மையான சுயத்தை தழுவி மாய அடையாளத்தை மீட்டெடுக்கும் பயணத்தை தொடர தயாராக உள்ளனர். அமித் மற்றும் சங்கினி அவர்களின் ஆன்மாவின் ஆழத்தை எதிர்கொள்வதால் முன்பை விட வலிமையாகவும் தன்னம்பிக்கையுடனும் வெளிப்படுவதால் உள்நோக்கம் மற்றும் வெளிப்பாட்டுடன் விரிவடைகிறது. படி 4. தெரியாததை தழுவுதல். பிரதிபலிப்பு கண்ணாடியின் வெளிப்பாடுகள் அவர்களின் மனதில் இன்னும் எதிரொலிக்கின்றன. அமித் மற்றும் சங்கினி மாய மண்டலத்திற்குள் ஆழமாக முயற்சி செய்கிறார்கள், அவர்களின் இதயங்கள் புதிய நோக்கம் மற்றும் புரிதலால் நிரம்பியுள்ளன. அவர்களின் பயணத்தில் அவர்கள் ஒளி மற்றும் நிழலின் உயிரினங்களை எதிர்கொள்கிறார்கள், ஒவ்வொன்றும் இருப்பின் மாறுபட்ட திரைச்சீலையை பார்க்கிறது. அவர்கள் மயக்கும் நிலப்பரப்புகளில் செல்லும்போது அவர்கள் ஒரு குறுக்கு வழியை காண்கிறார்கள், அங்கு பாதைகள் தெரியாத பிரதேசங்களுக்குள் வேறுபடுகின்றன. இன்னும் உறுதியாக தெரியாத நிலையில் அமித் மற்றும் சங்கினி இருவரும் குறைவான பயணம் செய்யாத பாதையை தேர்வு செய்து, அவர்களின் உள்ளுணர்வு மற்றும் அவர்களுக்கு இடையே வளர்ந்த தோழமையின் பிணைப்புகளால் வழிநடத்தப்படுகிறார்கள். ஒன்றாக அவர்கள் சோதனைகள் மற்றும் இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள், ஒவ்வொரு சவாலும் அவர்களின் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கு ஒரு ஊக்கியாக செயல்படுகிறது. வழியில் அவர்கள் ஞானத்தையும் வழிகாட்டுதலையும் வழங்கும் கூட்டாளிகளையும், அவர்களின் உறுதியையும் வலிமையையும் சோதிக்கும் எதிரிகளையும் சந்திக்கிறார்கள். இதன் மூலம் அமித் மற்றும் சங்கினி தங்கள் அடையாளங்களின் மர்மங்களை அவிழ்ப்பதில் உறுதியுடன் இருக்கிறார்கள். முன்னோக்கி செல்லும் ஒவ்வொரு அடியிலும் சுய கண்டுபிடிப்பின் பயணம் ஒரு இலக்கு அல்ல, ஆனால் ஆன்மாவின் தொடர்ச்சியான வெளிப்படுதல் என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். அவர்கள் முன்னோக்கி பயணிக்கும்போது அமித் மற்றும் சங்கினி திறந்த இதயத்துடனும் மனதுடனும் அறியாதவர்களை தழுவுகிறார்கள். இருப்பின் மர்மங்களை தழுவுவதன் மூலம் அவர்கள் யார் என்பதன் சாரத்தை அவர்கள் உண்மையிலேயே கண்டுபிடிப்பார்கள் என்பதை அறிவார்கள். தைரியத்துடனும் உறுதியுடனும் விரிவடைகிறது. அமித் மற்றும் சங்கினி அவர்களின் மாய பயணத்தின் உண்மையான சுயத்தின் சாரத்தை நேருக்கு நேர் சந்திக்கிறார்கள். படி 5. அமானுஷ்ய உலகில் அமித் மற்றும் சங்கினி அனைத்து பாசாங்கு மற்றும் மாயையிலிருந்து அகற்றப்பட்டனர். அவர்களின் ஆன்மாக்கள் இருப்பின் எல்லையற்ற விரிவாக்கத்திற்கு முன்னப்பட்டமாக வைக்கப்பட்டன. இங்கே அவர்கள் தங்கள் இருப்பின் ஆழமான உண்மைகளை எதிர்கொள்கிறார்கள். அவர்களுக்குள் வாழும் ஒளி மற்றும் நிழலை தழுவுகிறார்கள். அவர்கள் பிரபஞ்ச ஆற்றல்களுடன் தொடர்பு கொள்ளும்போது அமித் மற்றும் சங்கினி அனைத்து படைப்புகளுடனும் ஒற்றுமை மற்றும் ஒன்றோடொன்று இணைந்த ஒரு ஆழமான உணர்வை அனுபவிக்கின்றனர். அவர்களின் அடையாளங்கள் ஒருமை மற்றும் நிலையானவை அல்ல, மாறாக திரவம் மற்றும் எப்போதும் பரிணாமம் கொண்டவை என்பதை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். அவர்கள் தங்கள் பயணத்தில் அவர்கள் உருவாக்கும் அனுபவங்கள் மற்றும் இணைப்புகளால் வடிவமைக்கப்படுகிறார்கள். இந்த வெளிப்பாட்டின் தருணத்தில் அமித் மற்றும் சங்கினி ஆழ்ந்த விடுதலை மற்றும் ஏற்றுக்கொள்ளும் உணர்வால் நிரப்பப்பட்டுள்ளனர். அவர்களின் உண்மையான சாராம்சம் பூமிக்குரிய அடையாள அங்கள் மற்றும் பாத்திரங்களின் வரம்புகளை மீறுகிறது என்பதை அவர்கள் உணர்கிறார்கள். இது பிரபஞ்சத்தின் எல்லையற்ற திறனை உள்ளடக்கியது. அவர்களின் ஆன்மாக்கள் புதிய நோக்கத்துடனும் புரிதலுடனும் எரிந்து கொண்டிருக்கும் நிலையில் அமித் மற்றும் சங்கினி ஒருவரை தழுவிக் கொள்கிறார்கள். அவர்களின் இதயங்கள் பிரபஞ்சத்தின் தாளத்துடன் ஒன்றாக துடிக்கின்றன. ஆன்மாக்களின் இந்த புனிதமான சங்கமத்தில் அவர்கள் எப்போதும் இருத்தலின் திரையில் பிணைக்கப்பட்டிருப்பதை அறிந்து
வார்த்தைகளுக்கு அப்பாற்பட்ட ஆறுதலையும் நிறைவையும் காண்கிறார்கள். சுய கண்டுபிடிப்பின் பயணம் என்பது ஒருவரின் அடையாளத்தை வெளிக்கொணர்வது மட்டுமல்ல, இருப்பின் எல்லையற்ற சாத்தியக்கூறுகளை தழுவி நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டிய ஆழமான தொடர்புகளை உருவாக்குவது பற்றிய வெற்றிகரமான உணர்வோடு முடிகிறது. படி 6. தி ரிட்டர்ன் டு தி மோர்டல் ரியல்ம். அவர்களின் ஆன்மாவின் ஆழத்தை ஆராய்ந்து அவர்களின் உண்மையான சுயத்தின் சாரத்தை கண்டறிந்த அமித் மற்றும் சங்கினி மீண்டும் மாய உலகத்திற்கும் மரண உலகத்திற்கும் இடையிலான வாசலில் நிற்கிறார்கள். அவர்களின் சுய கண்டுபிடிப்பு பயணம் மாற்றமடைவதாக இருந்தபோதிலும், அவர்கள் இப்போது தங்கள் புதிய புரிதலை தங்கள் பூமிக்குரிய வாழ்க்கையின் கட்டமைப்பில் மீண்டும் ஒருங்கிணைக்கும் கடினமான பணியை எதிர்கொள்கிறார்கள். இதயங்கள் கனத்தாலும் தாங்கள் பெற்ற அறிவால் உற்சாகமடைந்தாலும், அமித் மற்றும் சங்கினி ஆகியோர் மாய உலகத்திற்கு விடைபெற்று மரண உலகிற்கு மீண்டும் பயணத்தை தொடங்குகின்றனர். அவர்கள் உலகங்களுக்கிடையேயான எல்லையை கடக்கும்போது அவர்கள் பகிர்ந்து கொண்ட அனுபவங்களால் அவர்கள் என்றென்றும் மாறுகிறார்கள் என்பதை அறிந்து, அவர்களின் சாகசங்களிலிருந்து சேகரிக்கப்பட்ட ஞானத்தையும் நுண்ணறிவு களையும் அவர்களுடன் எடுத்துச் செல்கிறார்கள். அவர்கள் திரும்பி வந்ததும், அமித் மற்றும் சங்கினி அவர்கள் ஒரு காலத்தில் அறிந்திருந்த உலகம் அவர்கள் இல்லாத நேரத்தில் மாறி 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 இருப்பதை காண்கிறார்கள். ஆயினும்கூட தங்களை பற்றியும் பிரபஞ்சத்தில் தங்களின் இடத்தை பற்றியும் ஆழமான புரிதலுடன் ஆயுதம் ஏந்திய அவர்கள் புதிய தைரியத்துடனும் பின்னடைவுடனும் தங்கள் முன் இருக்கும் சவால்கள் மற்றும் தடைகளை வழிநடத்துகிறார்கள். அவர்கள் மரண சாம்ராஜ்யத்துடன் தங்களை மறுபரிசீலனை செய்யும்போது, அமித் மற்றும் சங்கினி அவர்களின் பூமிக்குரிய வாழ்க்கையின் பரிச்சயத்தில் ஆறுதல் பெறுகிறார்கள். இருப்பினும் அவர்கள் தங்கள் மாய பயணத்தின் எதிரொலிகளை அவர்களுடன் எடுத்துச் செல்கிறார்கள், அவர்களை முன்னோக்கி செல்லும் பாதையில் வழிநடத்துகிறார்கள். ஒன்றாக அவர்கள் தங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குகிறார்கள். முடிவில்லாத சாத்தியக்கூறுகள் மற்றும் நேரம் மற்றும் இடத்தின் எல்லைகளை தாண்டிய ஒரு காதல் மற்றும் இணைப்பால் அவர்கள் பிணைக்கப்படுகிறார்கள் என்ற உறுதியான உறுதியுடன் நிரப்பப்படுகிறார்கள். அமித் மற்றும் சங்கினியின் மாய அடையாள மறுகண்டுபிடிப்பு பயணத்தின் முடிவை குறிக்கிறது. இருப்பினும் இது நம்பிக்கை, தைரியம் மற்றும் சுய கண்டுபிடிப்புக்கான நித்திய தேடுதல் ஆகியவற்றால் நிரப்பப்பட்ட ஒரு புதிய சாகசத்தின் தொடக்கமாகும். படி 7. ஒளியின் மரபு. அமித் மற்றும் சங்கினி அவர்களின் பூமிக்குரிய வாழ்க்கையில் மீண்டும் குடியேறும் போது, அவர்கள் தங்கள் மாய பயணத்திலிருந்து பெற்ற ஞானத்தையும் நுண்ணறிவையும் சுற்றியுள்ளவர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் தங்களை ஈர்க்கிறார்கள். அவர்களின் அனுபவங்களால் ஈர்க்கப்பட்டு, இருள் மற்றும் நிச்சயமற்ற தன்மையால் மூடப்பட்ட உலகில் அவர்கள் ஒளி மற்றும் வழிகாட்டுதலின் கலங்கரை விளக்கங்களாக மாறுகிறார்கள். தங்கள் சுய கண்டுபிடிப்பு பயணத்திலிருந்து கற்றுக்கொண்ட பாடங்களை பயன்படுத்தி, அமித் மற்றும் சங்கினி அவர்கள் எங்கு சென்றாலும் அன்பு, இரக்கம் மற்றும் புரிதலை பரப்புவதற்கான ஒரு பணியை தொடங்குகின்றனர். அவர்களின் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் அவர்கள் தங்களுக்குள் பார்க்கவும், தங்கள் இருப்பின் உண்மையான சாரத்தை கண்டறியவும் மற்றவர்களை தூண்டுகிறார்கள். அமித் மற்றும் சங்கினி இருவரும் இணைந்து ஒளி மற்றும் குணப்படுத்தும் ஒரு சரணாலயத்தை நிறுவுகின்றனர், அங்கு அனைத்து தரப்பு மக்களும் தங்கள் சுய கண்டுபிடிப்பு பயணங்களில் ஆறுதலையும் வழிகாட்டுதலையும் பெறலாம். பட்டறைகள், தியானங்கள் மற்றும் குணப்படுத்தும் அமர்வுகள் மூலம் மற்றவர்கள் தங்கள் ஆன்மாவின் ஆழத்தை திறக்கவும், இருப்பின் எல்லையற்ற சாத்தியங்களை தழுவவும் கருவிகள் மற்றும் நடைமுறைகளை வழங்குகிறார்கள். அவர்களின் ஒளியின் மரபு வெகு தொலைவில் பரவியதால், அமித் மற்றும் சங்கினி அவர்கள் சமூகத்தில் மரியாதைக்குரிய நபர்களாக மாறுகிறார்கள். அவர்களின் ஞானம், இரக்கம் மற்றும் சுய கண்டுபிடிப்பின் பாதையில் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு ஆகியவற்றால் அறியப்படுகிறார்கள். இருப்பினும், பாராட்டுகள் மற்றும் வணக்கங்களுக்கு மத்தியில் அவர்கள் ஒளியின் தாழ்மையான ஊழியர்களாக இருக்கிறார்கள்.
எல்லா உயிரினங்களின் ஒன்றோடொன்று இணைந்திருப்பதையும் ஆன்மாவின் பயணத்தின் புனிதத்தையும் எப்போதும் நினைவில் கொள்கிறார்கள். நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் செய்தியுடன் விரிவடைகிறது. அமித் மற்றும் சங்கினியின் மாய அடையாள மறுகண்டுபிடிப்பு பயணம் அவர்களின் இருப்பால் தொட்ட அனைவரின் இதயங்களையும் மனதையும் ஒளிரச் செய்யும் ஒளியின் மரபாக மலர்கிறது. படி 8. புதுப்பித்தலின் வட்டம். அமித் மற்றும் சங்கினி ஆகியோர் தங்கள் ஒளியை உலகில் தொடர்ந்து பிரகாசிக்கும் போது அவர்கள் சுய கண்டுபிடிப்பு பயணம் தொடங்கிய மாய மண்டலத்திற்கு தங்களை திரும்பி பார்க்கிறார்கள். ஒரு ஆழமான அழைப்பை உணர்ந்து அவர்கள் ஆன்மீக பரிணாமத்தின் அடுத்த அத்தியாயத்தை திறப்ப தற்கான திறவுகோலை வைத்திருக்கும் புனித தலங்களுக்கு யாத்திரை மேற்கொள்கிறார்கள். உள்ளுணர்வு மற்றும் பண்டைய ஞானத்தால் வழிநடத்தப்பட்டு அமித் மற்றும் சங்கினி மாய மண்டலத்தின் மயக்கும் நிலப்பரப்புகளில் பயணிக்கிறார்கள். தங்கள் உறுதியையும் சோதிக்கும் பாதுகாவலர்களையும் வாயில் காவலர்களையும் சந்திக்கிறார்கள். அவர்கள் சமாளிக்கும் ஒவ்வொரு சவாலிலும் அவர்கள் இதுவரை தங்களுக்கு தப்பிய மர்மங்களின் இதயத்தை நெருங்குகிறார்கள். கடைசியாக அவர்கள் தங்கள் பயணம் முதலில் தொடங்கிய புனித நெக்சஸை அடைகிறார்கள். பிரபஞ்சத்தின் ஆற்றல்கள் ஒன்றிணைந்து அனைத்து பாதைகளும் வெட்டுகின்றன. இங்கே மந்திரம் மற்றும் ஒளியின் சுழலும் நீரோட்டங்களுக்கு மத்தியில் அவர்களின் பயணத்தின் தொடக்கத்திலிருந்து அவர்களை வழிநடத்திய புதிரான இருப்பால் அவர்கள் சந்திக்கப்படுகிறார்கள். இந்த ஆழமான தொடர்பின் தருணத்தில் அமித் மற்றும் சங்கினி புதுப்பித்தலின் புனித சடங்குகளில் தொடங்கப்படுகிறார்கள். அவர்களின் ஆன்மாக்கள் மாற்றத்தின் சுத்திகரிப்பு சுடர்களில் சுத்தப்படுத்தப்பட்டு சுத்திகரிக்கப்படுகின்றன. அவர்கள் புதுப்பித்தலின் பிறையிலிருந்து வெளிவரும்போது அவர்கள் ஒரு புதிய நிலையில் மீண்டும் பிறக்கிறார்கள். அவர்களின் அடையாளங்கள் விரிவடைந்து அவர்களின் பூமிக்குரிய சுயத்தின் எல்லைகளுக்கு அப்பால் உயர்த்தப்படுகின்றன. புதுப்பித்தலின் நெருப்பால் எரியும் இதயங்களுடன் அமித் மற்றும் சங்கினி மரண உலகத்திற்கு திரும்புகிறார்கள். சுய கண்டுபிடிப்பின் பாதையை தேடும் அனைவருக்கும் ஒளியின் கலங்கரை விளக்கங்களாகவும் வழிகாட்டிகளாகவும் தங்கள் பயணத்தை தொடர தயாராக உள்ளனர். அவர்களின் எழுச்சியில் அவர்கள் நம்பிக்கை மற்றும் உத்வேகத்தின் ஒரு தடத்தை விட்டுச் செல்கிறார்கள். அவர்களின் இருப்பை தொடும் அனைவரிடமும் மாற்றத்தின் தீப்பிழம்புகளை பற்ற வைக்கிறார்கள். அமித் மற்றும் சங்கினியின் மாய அடையாள மறுகண்டுபிடிப்பு பயணத்தின் உச்சத்தை குறிக்கிறது. இருப்பினும் இது முடிவற்ற சாத்தியங்கள் மற்றும் எல்லையற்ற ஆற்றல்கள் நிறைந்த ஒரு புதிய அவர்கள் அறியாத இடத்திற்கு முன்னேறும்போது அவர்கள் தைரியத்துடனும் உறுதியுடனும் அசைக்க முடியாத உறுதியுடனும் செய்கிறார்கள். அவர்கள் தங்கள் ஆத்மாக்களுக்குள் வாழும் நித்திய ஒளியால் வழிநடத்தப்படுகிறார்கள். படி 9. தீ எடனல் டான்ஸ். அமித் மற்றும் சங்கினி அவர்களின் உருமாறும் பயணத்தை அடுத்து அமித் மற்றும் சங்கினி பிரபஞ்சத்தின் காலத்தால் அழியாத மெல்லிசைக்கு நடனமாடுவதன் மூலம் வாழ்க்கையின் தாளங்களில் தங்களை மூழ்கடித்துக் கொள்கின்றனர். அவர்கள் இருப்பின் ஏற்றத்தாழ்வு மற்றும் ஓட்டத்தில் செல்லும்போது சுய கண்டுபிடிப்பின் பயணம் ஒரு இலக்கு அல்ல, ஆனால் ஆன்மாவின் தொடர்ச்சியான வெளிப்படுதல் என்பதை அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள். கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளிலும் அமித் மற்றும் சங்கினி இருத்தலின் எப்போதும் மாறிவரும் நாடாவை தழுவி எளிமையான தருணங்களில் அழகையும் அதிசயத்தையும் கண்டறிகின்றனர். ஒவ்வொரு சூரிய உதயத்தின் மந்திரத்திலும் காற்றின் கிசுகிசுவிலும் அன்புக்குரியவர்களின் சிரிப்பிலும் அவர்கள் மகிழ்ச்சியடைகிறார்கள். ஒவ்வொரு அனுபவமும் போற்றப்பட வேண்டிய விலைமதிப்பற்ற பரிசு என்பதை அவர்கள் அறிவார்கள். ஒன்றாக அவர்கள் தங்கள் கனவுகள் மற்றும் அபிலாஷைகளை யதார்த்தத்தின் துணிக்குள் நெசவு செய்கிறார்கள். அன்பு, இரக்கம் மற்றும் எல்லையற்ற சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்குகிறார்கள். இதயங்கள் திறந்த மற்றும் ஆவிகள் கட்டுப்பாடற்ற நிலையில் அவர்கள் படைப்பின் தாளத்திற்கு நடனமாடுகிறார்கள். ஒவ்வொரு அடியையும் தங்கள் ஆன்மாவின் ஒளியுடன் செலுத்துகிறார்கள். அவர்கள் முன்னோக்கி பயணிக்கும்போது
அமித் மற்றும் சங்கினி ஆகியோர் தங்கள் பாதையை கடக்கும் அனைவருக்கும் உத்வேகத்தின் கலங்கரை விளக்கங்களாக மாறுகிறார்கள். மற்றவர்கள் சுய கண்டுபிடிப்புக்கான தங்கள் சொந்த தேடலை தொடங்குவதற்கான வழியை விளக்குகிறார்கள். அவர்களின் வார்த்தைகள் மற்றும் செயல்கள் மூலம் ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் உள்ள உள்ளார்ந்த அழகு மற்றும் தெய்வீகத்தன்மையை மற்றவர்களுக்கு நினைவூட்டுகிறார்கள். வாழ்க்கையின் நித்திய நடனத்தில் அமித் மற்றும் சங்கினி அவர்கள் இருப்பின் எல்லையற்ற திரையுடன் எப்போதும் இணைந்திருப்பதை அறிந்து ஆறுதலையும் நிறைவையும் காண்கிறார்கள். அவர்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் தங்கள் இருப்பின் அதிசயத்தை கொண்டாடுகிறார்கள். முன்னால் இருக்கும் பயணத்தின் மர்மத்தையும் ஆச்சரியத்தையும் தழுவுகிறார்கள். மகிழ்ச்சி மற்றும் பயபக்தியுடன் விரிவடைகிறது. அமித் மற்றும் சங்கினி வாழ்க்கை நித்திய நடனத்தை திறந்த இதயத்துடனும் எல்லையற்ற நன்றியுடனும் ஏற்றுக்கொள்கிறார்கள். மாய அடையாளத்தை மீட்டெடுப்பதற்கான அவர்களின் பயணத்தில் அவர்கள் தங்களை மட்டுமல்ல, இருப்பின் உண்மையான சாரத்தையும் கண்டுபிடித்துள்ளனர். படி 10. ஒரு பயணத்தின் முடிவு, மற்றொரு பயணத்தின் ஆரம்பம். அவர்களின் மாய அடையாள மறுகண்டுபிடிப்பு பயணத்தின் இறுதி அத்தியாயம் விரிவடையும் போது அமித் மற்றும் சங்கினி ஒரு புதிய விடியலின் சரிவில் நிற்பதை காண்கிறார்கள். நன்றியுணர்வு மற்றும் பயபக்தியால் நிரம்பி வழியும் இதயங்களுடன் அவர்கள் மேற்கொண்ட நம்ப முடியாத ஓடிசியையும் அது அவர்களின் ஆன்மாக்களுக்குள் ஏற்படுத்திய ஆழமான மாற்றத்தையும் பிரதிபலிக்கிறது. சிந்தனையின் அமைதியான தருணங்களில் அமித் மற்றும் சங்கினி அவர்களின் சுய கண்டுபிடிப்பு பயணம் முடிவுக்கு வரும் அதே வேளையில் முடிவற்ற சாத்தியக்கூறுகள் மற்றும் எல்லையற்ற ஆற்றல்கள் நிறைந்த ஒரு புதிய அத்தியாயத்தின் தொடக்கமாகவும் இருக்கிறது. நோக்கம் மற்றும் தெளிவு உணர்வுடன் அவர்கள் அறியப்படா ததை தழுவி அவர்களின் ஆன்மீக பரிணாமத்தின் அடுத்த கட்டத்தை தொடங்க தயாராக உள்ளனர். தங்களுடைய வீடு மற்றும் சரணாலயமாக இருந்த மாய மண்டலத்திற்கு அவர்கள் விடைபெறுகையில் அமித் மற்றும் சங்கினி அவர்கள் கற்றுக்கொண்ட பாடங்களையும் அவர்களின் அனுபவங்களிலிருந்து பெற்ற ஞானத்தையும் அவர்களுடன் எடுத்துச் செல்கிறார்கள். சுய கண்டுபிடிப்பின் பயணம் ஒருபோதும் முழுமையடையாது என்பதை அவர்கள் அறிவார்கள், ஏனெனில் இது ஒவ்வொரு கடந்து செல்லும் தருணத்திலும் வெளிப்படும் வளர்ச்சி மற்றும் மாற்றத்தின் தொடர்ச்சியான செயல்முறையாகும். நம்பிக்கை மற்றும் எதிர்பார்ப்பு நிறைந்த இதயங்களுடன் அமித் மற்றும் சங்கினி மரண உலகத்திற்கு திரும்புகிறார்கள். அவர்கள் பெற்ற ஒளி மற்றும் ஞானத்தை கேட்க தயாராக உள்ள அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ள தயாராக உள்ளனர். தங்களின் பயணம் இப்போதுதான் தொடங்கிவிட்டது என்பதையும் முன்னோக்கி செல்லும் பாதை சவால்கள் மற்றும் தடைகளால் நிரப்பப்படும் என்பதையும் வளர்ச்சி மற்றும் விரிவாக்கத்திற்கான வரம்பற்ற வாய்ப்புகளையும் கொண்டதாக இருக்கும் என்பதையும் அவர்கள் அறிவார்கள். அவர்கள் அறியாத கைகோர்த்து முன்னேறும் போது அமித் மற்றும் சங்கினி அமைதி மற்றும் அமைதியின் உணர்வால் நிரப்பப்படுகிறார்கள். அவர்கள் தங்கள் ஆன்மாக்களுக்குள் வசிக்கும் நித்திய ஒளியால் வழிநடத்தப்படுகிறார்கள் என்பதை அறிவார்கள். இறுதியில் அவர்களின் உண்மை யான சாராம்சம் தலைப்புகள் அல்லது பாத்திரங்களில் காணப்படவில்லை, மாறாக சுய கண்டுபிடிப்பு மற்றும் சுய உணர்த்தல் ஆகியவற்றின் நித்திய பயணத்தில் இருப்பதை அவர்கள் உணர்கிறார்கள். ஒரு பயணம் முடிவுக்கு வரும்போது மற்றொன்று தொடங்குகிறது. சாகசம், கண்டுபிடிப்பு மற்றும் சத்தியத்திற்கான நித்திய தேடலின் வாக்குறுதியால் நிரப்பப்படுகிறது. இதயங்கள் ஒன்றுபட்ட மற்றும் ஆவிகள் எரியும். அமித் மற்றும் சங்கினி அறியப்படாத இடத்திற்கு சென்றார்கள். எதிர்காலம் என்ன வேண்டுமானாலும் தழுவ தயாராக உள்ளது. சீசன் 2 இன் முடிவு அமித் மற்றும் சங்கினியின் மாய அடையாள மறுகண்டுபிடிப்பு கதையின் நிறைவை குறிக்கிறது. ஆனால் இது ஒரு புதிய தொடக்கமாகும், ஏனெனில் அவர்களின் பயணம் எப்போதும் விரிவடைந்து வரும் இருப்பு திரையில் விரிவடைகிறது.